கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம், அதாவது தமிழ் மாதங்களில் 3வது மாதம் ஆணி மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், எந்த காரியங்களிலே கவனமாக இருக்க வேண்டும், எந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கடகராசி, உங்கள் ராசிக்கு வாக்கு, தனம், குடும்பம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி சூரியன் 12ஆம் இடத்திலே மறைகிறார் இந்த மாதம் முழுவதுமே. ஆக 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம். இந்த 12ஆம் இடத்திலே 2ஆம் இடத்து அதிபதி மறையும் பொழுது குடும்பம் சம்பந்தமாக, குடும்பத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அதாவது குடும்ப உறுப்பினர்களுக்காக விரயங்கள் ஏற்பட வேண்டும், குடும்ப உறுப்பினர்களுக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ஏனென்றால் 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். அரசு சம்பந்தமான வகைகளிலும் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சூரியனால் இந்த மாதம் உங்களுக்கு 2ஆம் அதிபதி குடும்ப உறுப்பினர்களுக்கு செலவு ஏற்படும். அரசு சம்பந்தமான வகையினருக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதி, 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம். 3ஆம் இடம் இளைய சகோதரம், 3ஆம் இடம் தகவல் தொடர்பு ஸ்தானம், 3ஆம் இடம் என்பது நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க. ஆக இந்த 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வெளிநாடு சம்பந்தத்தை சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கும் உடைய புதன் 12ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார். 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்திலே ஆட்சி. ஆக 12ஆம் இடம் வலுவடைகிறது. 12ஆம் ஏற்கனவே அங்கே சூரியன், இப்போ புதன், அடுத்து சுக்கிரன் இருப்பார். ஆக 3 கிரக சேர்க்கை 12ஆம் இடத்திலே இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு. ஆக 12ஆம் இடம் வலுவடைகிறது. 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலே ஆட்சி. ஆக அலைச்சல்கள் அதிகமாகும், பயணங்கள் அதிகமாகும், நிறைய பயணம் செய்ய வேண்டியிருக்கும். ஒரு விஷயத்தாக நிறைய அலைச்சல், நிறைய தடவை பயணம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆக அலைச்சல் அதிகமாகும், பயணங்கள் அதிகமாகும், அதன் வழி விரயங்கள் அதிகமாகும். ஏனென்றால் 12ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெறும் பொழுது. அதே போல 3ஆம் இடம் இளைய சகோதர வழி விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்ததாக 3ஆம் இடம் நம்மளுடைய அக்கம்பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்காக செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிய ஒப்பந்தம் கையெழுத்து செய்வதற்காக செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அடுத்ததாக 4ஆம் இடம். 4ஆம் இடம் என்பது வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம், அசையா சொத்துக்களை சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த 4க்கும் 11 லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். 11ஆம் இடம் என்பது நெருங்கிய நட்பு வட்டாரங்கள். 11ஆம் இடம் என்பது நம்மளுடைய மூத்த சகோதரன் சித்தப்பாவை குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த 4க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன் 12ஆம் இடத்திலே 23ஆம் தேதி வரை இருக்கிறார். ஆனி மாதம் 23ஆம் தேதி வரை 4க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆக 4ஆம் இடம் என்பது என்ன? வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார் ஸ்தானம். ஆக வீடு சம்பந்தமான விரயங்கள், வீட்டுக்கு இல்லைன்னா செலவு பண்ணுறது, வீட்டை ரிப்பேர் பண்ணுறது, வீட்டில் ஏதாவது பொருள் வாங்கி சேர்க்கறது, அதன் வழியாக விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே போல் வீட்டுக்கு தேவையான வீட்டை இல்லைன்னா பெயிண்ட் அடிக்கிறது, இல்லைன்னா வீடு சம்பந்தமான வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுப்பது, அது சம்பந்தமாக விரயங்கள் ஏற்படுவது. அதே போல் வாகனங்கள் பழுதுபடுதல், வாகனம் பழுதுபட்டு அதன் மூலமாக விரயங்கள் ஏற்படுதல், ஏன்னா புதிய வாகனம் வாங்கி அதன் மூலமாக விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. இப்போ வாகனங்களை இந்த மழை காலங்களில் கரெக்டாக பராமரிக்கணும், இல்லைன்னா வாகனங்கள் வழியாக விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தாயாருடைய உடல் நிலையில் அக்கறை தேவை. ஏன்னா தாயார் வழி மருத்துவ செலவுகள், இந்த மாதிரியான செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல 11ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 11ஆம் இடம் லாபம், 12ஆம் இடம் விரயம். அப்ப லாபம் விரயமாகக்கூடிய சூழ்நிலை, தொழிலால் வரக்கூடிய லாபம் விரயமாகக்கூடிய சூழ்நிலை. அதாவது 11ஆம் இடம் மூத்த சகோதர வழி விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நெருங்கிய நட்பு வட்டாரங்களால், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளால் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 11ஆம் இடம் என்பது சித்தப்பா வகையிலே விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக இதுவும் இந்த 4-11 கூடியவரும் 23ஆம் தேதி வரை இந்த 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ராசிநாதன் 15ஆம் தேதி வரை தான் விரயஸ்தானத்தில் இருப்பார். அதாவது 12ஆம் இடத்து அதிபதி 15ஆம் தேதி, ஆனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் தான் விரயத்தில் இருப்பார். அதன் பிறகு உங்கள் ராசியிலே சென்று வந்து விடுவார், 12க்கும் 3க்கும் உடைய புதன். ஆனால் 23ஆம் தேதி வரை இந்த சுக்கிரன்
உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். சூரியன் 12ஆம் இடத்திலே மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். ஆக விரயஸ்தானம் முதல் பகுதி முழுமையான வலுவடைகிறது, பிற்பகுதியிலே கொஞ்சம் குறைகிறது. ஆக முதல் பகுதியில் அதிகமான விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது 15ஆம் தேதி வரை. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5 பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம். 5ஆம் இடம் என்பது நம்மளுடைய சிந்தனை செயல்திறன், நம்ம சிந்திக்கக்கூடிய செயல்திறன். நம்ம 5ஆம் இடம் என்பது மேடை பேச்சு. 5ஆம் இடம் பதவி ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம்னு சொல்லுவாங்க, அதாவது திரிகோண ஸ்தானம். ஆக அந்த 5க்கும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த 5க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் 10ஆம் இடத்திலே ஆட்சி பெறுகிறார் இந்த மாதம் 28ஆம் தேதி வரை. அதாவது ஆணி மாதம் 28ஆம் தேதி வரை 10ஆம் அதிபதி பற்றி ஆட்சி பெறுகிறார். அவர் 5ஆம் இடத்துக்கு உரியவர். பொதுவாகவே கடகராசிக்கு செவ்வாய் யோகக்காரகன். ஆக ஒரு யோகக்காரகன். இது எல்லாத்தையும் இதுதான் சரி பண்ணும், செவ்வாய் தான் சரி பண்ணும். ஏன்னா செவ்வாய் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் 28ஆம் தேதி வரை. அதுவும் 10ஆம் இடத்திலே செவ்வாய்க்கு திக்பலம், அதாவது முழுமையான பலம், தசம அங்காரகா அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப பலமான இருப்பார். அதுவும் ஆட்சி பெற்று வேற இருக்காரு. அதனால பூமி சம்பந்தமான யோகம், சகோதர வழியிலே யோகங்கள், அதே போல இயந்திரங்கள் வழியாக யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொழில் சம்பந்தமாக ஒரு நல்ல அனுகூலமான நிலை, இல்லைன்னா புதிய தொழில் தொடங்குதல், இந்த மாதிரியான தொழில் சம்பந்தமான அனுகூலமான நிலை ஏற்படும். தொழிலிலே வளர்ச்சி இருக்கும், தொழிலே மேன்மை இருக்கும், தொழில் சிறப்பாக நடைபெறும். ஏன்னா செவ்வாய் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று திக்பலத்தோட சஞ்சரிக்கும் பொழுது செவ்வாய் உத்தியோகக்காரகம். 10ஆம் இடங்கிறது தொழில். ஆக உத்தியோகம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பதவி அதாவது 5ஆம் இடம் பதவி, 10ஆம் இடம் தொழில். உத்தியோக காரகம் யாருன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்று திக்பலம் பெறும்போது உத்தியோகம் சம்பந்தமான முயற்சி எடுப்பவர்களுக்கு உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல இந்த 10ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கும் பொழுது நம்மளுடைய, அதாவது 10ஆம் இடம் புகழ் இல்லையா, நம்மளுடைய புகழ் அதிகரிக்கும், கௌரவம் அதிகரிக்கும், அந்தஸ்து அதிகரிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அது 10ஆம் இடங்கிறது புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடம் வலுவடையும் போது அப்போ புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும். ஆக இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் செவ்வாய். 10ஆம் இடத்துல 5க்கும் 10க்கும் உடைய ஒரு கேந்திரத்து அதிபதி, ஒரு திரிகோண அதிபதி. 10ஆம் இடம் கேந்திரம், 5ஆம் இடம் திரிகோணம். ஆக இந்த ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் உடைய செவ்வாய் கேந்திரத்திலே ஆட்சி பெற்று அதுவும் திக்பலம் பெற்று சஞ்சரிப்பது செவ்வாய் இந்த மாதம் கடகராசிகர்களுக்கு செவ்வாயால் அனுகூலங்கள் அனைத்தையும் சரி பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. ஆக இந்த செவ்வாயை மேலும் வலுப்படுத்த முருகப்பெருமான், செவ்வாய்க்கிழமையிலே முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது அது செவ்வாய் மீண்டும் வலுவடைந்து உங்களுக்கு யோகங்களை கொடுக்கும் இந்த ஆணி மாதம். அது மட்டும் இல்லாமல் சனி இந்த மாதம் 15ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். அந்த பலன் தனியாக பார்ப்போம். ஆக இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் அனுகூலமாக இருந்து அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய மாதமாகவும், முருகப்பெருமான் வழிபாடு செய்யும் பொழுது அது யோகமாகவும் மாறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.